கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோம்னா வார் மிஷின்ஸ் அப்படின்னு ஒரு கேமு. இது ரோப்ளாக்ஸில் இருக்கலே சூப்பரான அயன் மேன் கேம் எனக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து என்னதுன்னா இது ஒரு என்ன ட்ரெஸ்ஸு வேஸ்ட் ஹேண்ட் நிறையா கேம் இருக்குது இதே மாதிரி. ஓகே, இப்போ நம்ம விளாட போகிறோம் ரோப்ளாக்ஸ் வார் மிஷின். இதுக்குள்ளே இதுதான் எனக்கு தெரிஞ்ச சூப்பரான கேம். இதெல்லாம் நீங்கள் விளாண்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, இது 2 இப்போ ஈவெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் வாங்க உள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். நான் இங்கே இருக்கா பாருங்க, இது ஒன்று தான் கைஸ் கடுப்பு. இந்த மாதிரி நம்ம இந்த கேமில் டப்பா மாதிரி ஏறுவோம். உங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து கிளாசிக் கேரக்டர் ட்ரெஸ் இல்லை, அதனால ஒரு மாதிரியாக இருக்கும். எடுங்க, வாடா டேய், வாடா வாடா. ஐயோ, என்னையும் அது சூட்லாம் எப்போ எனக்கு கிடச்சிச்சு. ஓ, ஏற்கனவே கொடுத்துருவா. சாரி மறந்துட்டு. உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடய 2 சூட் கொடுப்பாங்க. இங்கே நான் வந்து இப்போ ஹாட் கார்டு வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. எங்கே போயிடலாம் சூட்டை போட்டேன்னு கேட்கலாம். நீங்கள் இருங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து காமிக்கிறேன். அப்போ தான் இங்கே ஓரத்தில் இங்கே ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா சூட் பண்ணுவோம். இதான் இங்கே ஷூட் கேஸ்ன்னு இருக்குல்ல, இதை கொடுத்தா சூட் வந்துடும். அடுத்து ஹாட் கார்டு உங்களுக்கு பிடிச்ச சூட் போட்டுருவாங்க. மாஸ்கை திறந்தா என்ன நடக்கும்? ஓகே, இங்கே இருக்கு பாருங்க. நான் இப்போ காமிக்கிறேன். அந்த ஆரஞ்சு பால் இங்கே ப்ளூ கலரில் இருக்கா, அந்த ஆரஞ்சு பால் பாருங்கள். என்ன இங்கே இருக்கா ஆரஞ்சு பால், அதை எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கிறேன்னா இந்த ப்ளூ கலருக்கு கொடுத்தீங்கன்னா மாஸ்க் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இங்கே ரெட் கலரில் இருக்க கொடுத்தீங்கன்னா சூட் வந்து போயிடும் உங்கள் உடம்புல இருந்து. இங்கே இருக்குது ரெட் கலரில். அப்படி எப்படி வெடிச்சிருச்சா உள்வரி நான் சூட் மாதிரி. இதான் ரொம்ப அம்பளுக்குறான். இங்கே ஒரு மோடு இருக்குது பாருங்க, ரோஜ் அப்படின்னு. நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை போட்டுக்கலாம். ஐயோ, வரேன்டா. ஐயோ, என்ன கிளிச்சு. ரொம்ப ஹை கிராஃபிக்கில் இருக்குது. கிராஃபிக்ஸ் குவாலிட்டி எடுத்தாச்சு. நான் எப்பயும் தம்ப்நெயில் எடுக்கும் போது ஃபோட்டோ எடுத்துப்பேன். கிராஃபிக்ஸ் குவாலிட்டி அப்படியே வச்சுட்டேன் போல. ஓகே, ஐயோ நான் ரெட் ஆகிட்டேன், நீ தான் ஆகலை காமி. சரி, அப்போ என்கிட்ட வா, நான் அவனை அடிக்கிறேன். அப்போ சரியானு நினைக்கிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்க, பவுண்டியும் ஏறும். இப்போ இந்த ரெட் கலர் மோடை போட்டு எவ்வளோ நீங்கள் கொன்னீங்கன்னா உங்களுக்கு பவுண்டி ஏறும். பவுண்டினா இது விளையாடுறவங்களுக்கு, இது பார்க்குறவங்க இருக்குன்னா ஒன் பீஸ் பார்க்குறவங்களுக்கு தான். ஐயோ, அது சாப்பிடுச்சுட்டேன். ஐயோ இருங்கங்க, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னா பவுண்டினா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒன் பீஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பவுண்டினா என்னதுன்னா உங்களை உங்களுக்கு பிடிச்சதா இருந்தால் காசு தரும். அப்படி டெட் ஆர் அலைவ் அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி பவுண்டி. இப்போ அந்த மாதிரி தான் இது. இப்போ இவனுக்கு 100 பவுண்டி இருக்குன்னா 100 ரூபாய் பவுண்டி. இவனை சாப்பிடுச்சுட்டா எனக்கு 100 ரூபா கிடைக்கும். அதனால பெரிய பெரிய ப்ரோ. ஆமாம், நான் ப்ளூ கலர் மனுஷன். டே அடிக்காதடா, பேசிக்கிட்டு இருக்கேன். டே யாரா? இருறா. ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். இல்லை சாப்பிடா ஓடுறான் பாருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், 1 நிமிஷம் ஓடுறான்னு கேட்குறானா. பவுண்டி இந்த இங்கே இருக்குது பாருங்க. பவுண்டி ராஜ் மோடு கரண்ட் பவுண்டி 100 ரூபாய் அப்படின்னு. இப்போ என்னை இப்போ குட்டப்புறம் வந்து என்னை சாவடிச்சானா அவனுக்கு 100 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி தான் இதான் கேம். இங்கே நிறைய பேர் சாவடிக்க உங்கள் பவுண்டி ஏறிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, பம்கின் பார்த்தேன் அங்கே பறக்கணும். பூஸ்டிக்கா வெடிக்க போகுது. இப்போ பூஸ்டிக்கா ஜாக்கோ லேண்டர்ன் பண்ண போய் சாப்பிடு. காசு கிடைச்சிருங்க. 200 ரூபா இருக்குது. சரிடா, நம்ம இது மாதிரி பண்ண வேணாம். சண்டைலாம் வேணாம். நம்ம கேம் எப்படி விளாடணும்னு வீடியோஸுக்கு சொல்லுவோம். நான் இங்கே போட்டு அடிச்சு. சரி வாடா டே வாடா. இங்கே வரீங்க. இது இப்போ இதான் இந்த ரிப்பல்ஸர் இருக்குங்களாங்க, அதை ஹோல்டு பண்ணி சுட்டிங்கன்னா ஃபுல் பவராக போகும். இதான் இங்கே வெடிக்குதா?
ஜஸ்ட் மிஸ் ஒரு லைஃப்பில் அவனை அதே மாதிரி இந்த ரேஞ்சர் மூணு ட்ரவுஜா ஏதோ ஒரு மூணு அதில் இருக்கும் போது என்னன்னு சொல்கிறது என்னதுன்னா இது வச்சுட்டு இருக்குவாங்க. டே அடிக்காதடா போய்க்கியம் போட அதை கொல்லது நான் விட மாட்டேன். என்னதுடா இந்த இதில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது எவனையாவது ஒருத்தவங்க சாவடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் ஏறும். இதே மாதிரி தான் இங்கே ஒரு டென்ட்டு போட்டுருப்பாங்க, அவங்களே சாவடிச்சிங்கனாலும் உங்களுக்கு பவர் ஏறும். ஆனால் இவங்களை கொண்டா அவங்களுக்கு ஃபுல் பவர் ஏறிடும். அந்த மாதிரி குட்டை பசங்களெல்லாம் கொண்டிங்கன்னா கொஞ்சோண்டு ஏறும். பம்கின் எங்கடா இருக்க? பேசி தீத்து இருக்கலாம்டா பேசி தீத்துக்கிட்டாங்க. சரி பச்சை மோடா ஆஃப் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரலாம். ஓகே இங்கே மாதிரி இப்படி காமிங்க ஒரு ரெட் கலரில் அதில் தான் எனிமீஸ்லாம் இருப்பாங்க. அயன்மேன் 1 படத்தில் எப்படி கொஞ்சம் டெரரிஸ்ட்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இதில் டெரரிஸ்ட்லாம் இருப்பாங்க. அவங்களாம் அடிக்கணும். இல்லை பேண்டேடு அப்படின்னு நிறையாவே இருப்பாங்க. ஸ்னைப்பரு ஒரு பேர் வச்சுருக்கவங்களும் ஒரு இது இருக்கும். ஸ்னைப்பர்னால் ஒரு மாதிரி நிறையா டேமேஜ் பண்ணுவான். அதுவும் மாடிலலாம் இருந்துட்டு இருப்பான், மேலே தூரத்தில் இருந்து டேமேஜ் பண்ணிட்டு இருப்பான். ஷார்ட் கன்னர்னால் இவன் தான் நார்மலான ஆள். ஆன்டி டேங்க்லாம் வந்தால் அவ்வளோதான். ஆன்டி டேங்க்னால் வெடிகுண்டு வச்சு அடிப்பான். இவன் வந்து பேண்டேட்டின்னு நினைக்கிறேன். இவ்வளோ இப்போ பாருங்கள், என் பவரை கொஞ்சம் லைட்டாக லைஃப் குறைச்சி இங்கே பாருங்கள், லைட்டாக லைஃப் குறைஞ்சிருக்கா. இப்போ சாப்பிட்டோன்னே ஃபுல் லைஃப் ஆயிடும். இவன் அதே மாதிரி இருப்பாங்க நிறைய பேர், ஷார்ட் கன்னர்னு. அடுத்து எப்பிக்னு இருப்பாங்க. சாப்பிடா ப்ரோ கொஞ்சம் சத்தத்தை குறைக்கிங்க. எனக்கு எலிமினேட் அதர் பிளேயர் கிளைம் ரிவார்ட் எவ்வளோ? 2000 ரூபாயா ப்ரோ? என்னங்க இது? கிளைம் பண்ணுறா பைத்தியக்காரா? இன்னே ஒன்றும் இல்லைடா. இந்த ஆன்டி டேங்க் வந்துட்டான், நம்மளை முடிச்சு விட்டீங்க. ஷார்ட் கன்னரு ஆன்டி டேங்க்லாம் வந்துட்டீங்களேடா. நான் யாருக்கு நீங்கள் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கலாம், என் உயிரை கூட எடுக்கலாம். ஒன்று மட்டும் என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. அது என்னன்னா அயன்மேன். அதே மாதிரி போன வீடியோவில் கேட்டு இருந்தேன் ஒரு கேள்வி. என்ன கேள்வினா 10 ரூபா காயின் பாயா கேளான்னு. அது யாரும் ஆன்சர் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போட்டால் ஒரு 4 நிமிஷம் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால யாருக்கும் 4 நிமிஷம் இல்லை, ஒரு 40 நிமிஷம் இருக்கும். ஏதோ ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு போகுது. போட்ட கொஞ்சம் நேரத்தில் தான் முறையும், அதனால் யாரும் பண்ணிக்க மாட்டீங்க. இதே மாதிரி ஒரு 2 பில்லியன் வருஷம் கழிச்சு நான் கேட்பேன், அதுக்கும் ஆன்சர் பண்ணும். திடீர்னு என் ஃப்ரெண்டு இந்த வீடியோ பார்த்து இதான் ஆன்சர்னு சொல்லிட்டானா நம்மளை அவ்வளோதான். ஓகே சரி 21 ஆஃப்டர் 21 போலாம். எங்க நம்ம போறோம் 21க்கு. மணி எத்தனைடா? 6:26. நீ சண்டேனால நான் ஜாலியாக 4-5 வீடியோ போடுவேன். ஓகே ஐயா மரத்தை உடச்சிட்டோம் கைஸ். சுடு சாப்பிடா. என்ன ஓசிக்கில் எடுக்கிற? ஆஹா பேட்டரி இல்லைங்க, உங்களுக்காக வீடியோ போடுறேன் பாருங்க. பேட்டரி இல்லைனாலும் சாப்பிடு. தப்பா அவன் மேலே விட்டுட்டேனே. எங்கேயோ சாப்பிடுங்க 2 பேரும். இதே கொஞ்சம் கிளிச் ஆகும், அவ்வளோதான் விஷயம். அம்புடுதே நேரம் நம்மளே அப்படியே வெளியே தள்ளி விட்டுருங்க இந்த கேமு. ரொம்ப நேரம் ஒரு மாதிரி கொஞ்சம் காண்டியாக என்னோட காண்டி உடஞ்சி போன காண்டி செல்லு. சும்மா சொன்னேன், செல்லு உடஞ்சி போன செல்லால கொஞ்சம் நல்ல செல், சூப்பரான செல் தான். செல்லு வந்து ஒரு ட்ரைனிங் என்னன்னு சொல்கிறதுனா, இப்போ ஒரு டெஸ்டிங் செல்லு. இது வந்து
கொஞ்சம் காண்டியான செல்லுன்னு சொல்லலாம். அதுவும் லைட்டாக ஓகேன்னு சொல்லலாம். காய்ஸ் இது ஒரு சீக்ரெட் இருக்கு. 24 சீக்கிரம் என்னடா சீக்கிரம்? தண்ணில நின்றா சீக்கிரமா நம்ம பேக். ஆமாம் 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 உங்களுக்கு டிப்ஸு சொல்ல போகிறப்ப. ஐயோ ஏன்னா வந்து அவுச்ச கோழி மாதிரி பறக்க முடியாது. மேலே இங்கே பச்சை கலரில் இருக்குல்ல இது வந்து ஹெல்த்து. இங்கே மஞ்சள் இருக்குல்ல இது என்னங்கன்னா இது வந்து ஃபியூவல். இங்கே இருக்கு பாருங்க இது இப்படி ஆரஞ்சு கலரில் ஒரு குட்டியா அது என்னன்னா இது ஃபுல்லாக ஆச்சுன்னா ஹெலிகாப்டர் வரும். ஹெலிகாப்டர் நம்ம சாப்பிடிச்சோம்னா 1000 ரூபா கிட்ட கிடைக்கும். இது இங்கே வாங்க இது குதிக்கிறது. இதான் இங்கே இருக்குல்ல இது குதிக்கிறது எப்பயும் போல் இது அடிக்கிறது. இது தொட்டா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து ஷீல்டு. இது ஆனால் எனக்கு ரொம்ப மொக்கையான ஷீல்டு. ஒரு 4 நிமிஷம் வரும். இது வந்து ஓடுறது. இதை போட்டுட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா வேமா ஓடுவான். இங்கே பறக்கிறது இது இதை கொடுத்தீங்கன்னா பறப்பாங்க. இதுக்கு அடுத்து ஐயோ இருக்காங்க. ஐயோ இதை நான் ஓரத்தா போயிடுச்சே ஓரமா. இதை கொடுத்தீங்கன்னா பறப்பீங்க. இது ஓகே. இதை கொடுத்துட்டு இங்கே ஒரு பைப்பு மாதிரி இருக்குது பாருங்க. அதை கொடுத்தீங்கன்னா இப்படி போவான் ஸ்பீடாக. இப்படி இங்கே இருக்குது பாருங்க. இப்போ பூஸ்ட் மாதிரி அது கொடுத்தீங்கன்னா சோனிக் பூஸ்ட்டு. இதை கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா இப்படி போவான். இதை கொடுத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு பறந்துடுவான். ஓகே இப்போ கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லி தந்துட்டேன் நானே. ஐயோ டே என்னடா நான் வரதுக்குள்ளே முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய் பம்கினே செத்தடா. கேஸ் என்ன எத்தனை தடவை சாப்பிடுச்சுப்பா. ஆமாம் ரெட் கலர் லைட்டு. அப்படியேண்டா ரெட் கலர் ஆனேன். ரெட் கலர் ஆகுது ஐட்ட. ஐயோ ஏன்னா நீங்களே உடைக்கிறீங்க நான் என்னடா பண்ணுவேன். ஓ டி யாரா நீ ஏதோ சூட்டில் வச்சுருக்கீங்க. நான் ஏற்கனவே விளாண்டுக்கேன் செம்ம கேம்ங்க. ஃப்ரெண்டு உள்ளனா வந்தீங்கன்னா செம்ம காண்டியாக இருக்கும். நான் ஃப்ரெண்டு தான் வரமாட்டாங்க. மற்ற பிளேயர்ஸோட அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி விளாண்டிங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தான் இங்கே ஏதாவது நம்ம சிட்டி மாதிரி நம்ம வீடு இருக்கோங்க. இங்கே நின்றுக்கணும். இங்கே போய் இந்த ரோஞ்சர் மோட ஆடு பண்ணிட்டு இந்த ரோஜா ஏதோ ஒரு மோடு எனக்கு வாயில் வரல இப்படி போட்டு அடிச்சுட்டீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குங்க. அது ஃப்ரெண்ட்ஸு என்ன தண்ணிக்குள்ளே போனால் என்னடா தண்ணிக்குள்ளெல்லாம் போகக்கூடாதா? அது ஒரு ஈஸ்டர் எக் மாதிரிதான். சரிங்க இப்போ கத்தி மாதிரி இங்கே ஏதோ இருக்குல்ல கத்தி போட்டு வர ஆட மாதிரி அங்கே காமிங்க இந்த பால் வச்சு. ஐயோ இந்த கத்தி என்னன்னா நீங்கள் ஒருவங்களையும் தோக்கடிச்சு சாவாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏறிட்டே போகும். இது ஏறிட்டே போச்சுன்னா நீங்கள் இப்போ ஒரு எனிமியை வந்து ஒரு அடியில் 10 அடியில் சாவடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்து 2 அடி அந்த மாதிரி கம்மியாகும். 100% ஆச்சுன்னா ஒரு அடின்னு நினைக்கிறேன். 100% இந்த உலகத்தில் யாரும் எடுத்துருக்காங்களான்னு தெரில. ஏன்னா இது வெளியே போயிட்டீங்கன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரும். நான் 24 வரைக்கும் எடுத்துருக்கேன். இல்லை 36 8 அதுதான் என்னோடய மேக்ஸிமம். இந்த கேம் விளாண்டுட்டு இங்கே கொஞ்ச நாள் அது மட்டும் இல்லாமல் பறந்தாலும் காசு ஏறுங்க. டிசைனாக பாருங்கள். இங்கே பாருங்க எப்படி செம்மையாக பறக்கணுங்க. அப்படி ஐயோ இந்த மாதிரி டொமேன்னு கீழே வந்துடுறீங்க. பறந்துட்டு இருக்கும்போது ஃபியூவல் தீட்டு பறந்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கடா வீடு அங்கே ஷாப் தான் நம்ம வீடு. 2 ஒன்று தான். யாரா நீங்கள் ஷாப்பு வீடு பறந்து போய் டொமே அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டீங்க. இங்கே மாட்டு எப்படி கீழே வந்துட்டீங்கன்னா இதுக்கு அழுகாதுங்க. தான் இங்கே பாருங்க என்கிட்ட இந்த எல்லோ கலர் ஃபுல்லாக இருக்கா அதான் ஃபியூல் எல்லோ கலர் ஃபுல்லாக இருக்கா. இப்போ பறந்துட்டேன். இப்போ கீழே வந்துட்டேன். இந்த தண்ணியை தொட்டோன்னே ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ திரும்பியும் பறந்து போகிறேன். பறந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ பாருங்க ஃபுல்லாக இல்லையா? டேய் நானா பண்ணேன் போயிட்டு இங்கே பாருங்க இங்கே
யோ எதையாது இங்கே பாருங்க இந்த தனியாக தொட்டிங்கன்னா இங்கே பாருங்க கம்மியாக இருக்கா ப்ரோ ஒரு சீக்ரெட் டேஸ்ட் வா அந்த சீக்ரெட் டேஸ்ட் போய் யோ ஏன்டா அதுக்குள்ளே இதுவே ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு கருப்பு எடுத்துட்டீங்களேடா எறும்பு குடுக்கு போலாமா ப்ரோ எறும்பு குடுக்கு போலாம் வா ஆமாம் எறும்பு கோடு அது ஒரு சீக்ரெட் பிளேஸ் அது நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்டுக்குள்ள போய் போலாம் ஃபைன் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த இடத்துக்கு போலாம் அந்த இடம் எங்க இருக்கு மேல இருக்கு இங்கே பாருங்க இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கா லோ ஃபியூல் இப்போ இதை தாண்டி போயிட்டுட்டா ஃபுல் ஆயிடுச்சு எப்படி இந்த மாதிரி எப்பயாச்சும் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இது அதில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சில வாட்டர் ஃபால்ஸ் இந்த பில்டிங் கிட்ட இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் அதில் வந்து சில நேரம் ஆகாது இப்போ மலையிலேருந்து கொட்டுச்சுல இப்போ ஒரு மலை மாதிரி இந்த இதே பில்டிங்கில் இங்கே சில இடத்துல கொட்டாது இங்கே இங்கே இந்த இப்போ எங்கடா இங்கே இந்த வாட்டர் ஃபால்ஸ் போலாம் ப்ரோ யோ நம்ம போறோம் எறும்பு கூட்டுக்கு அந்த எறும்பு கூட்டு இந்த இதுலலாம் இப்போ நின்னீங்கன்னா உங்களுக்கு பவர் ஏறாது இப்போ பாருங்க அழகான எறும்பு கூட்டு இந்த இதுலலாம் பண்ணிங்களா ஏறல இப்போ கீழே இருக்கிற ஒன்று இருக்கும் ஏன்னா சில இது மட்டும் இது ஒன்றில் மட்டும் தான் இப்போ இதில் போனீங்கன்னா இங்கே ஃபுல் ஆயிடுச்சா எறும்புக்குலாம் எங்கன்னு தெரியாது ப்ரோ உனக்கு தெரியும் இருங்க ப்ரோ நான் வீட்டுக்கு போவேன் கைஸ் வாங்க கைஸ் இந்த இப்போ பார்த்தது இதுதான் வீடு ஐயோ ஐயோ யோ 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 எப்படி அவெஞ்சர்ஸ் டவர் மாதிரி இருக்கா அவெஞ்சர்ஸ் டவர் அதாவது அவனோட வீடு தான் அவெஞ்சர்ஸ் டவர் ஆகிடுவாங்க ப்ரோ இதெல்லாம் வாங்கு ப்ரோ இதெல்லாம் வாங்கு ப்ரோ மஸ்ட் வாங்குமா ப்ரோ ஓகே ப்ரோ நான் வாங்கு சிச்சி இதெல்லாம் வேணாம் இங்கே வந்து கலர் மாட்டிக்கலாம் இதுக்கு ரோபக்ஸ் நம்மளே ஒரு பிக்சர் ஆடுங்க எங்கிட்ட எங்கெங்க இருக்கு எலிமினேட் அதர் பிளேயர்ஸ் இது அச்சு நீ ஏமாத்து ப்ரோ ஓகே ஏமாத்து ப்ரோ இங்கே ஸ்பின் பண்ணிக்கலாம் 7500 ஐயோ நான் இது ஏமாத்து ப்ரோ 750 வச்சு வந்தேன் சொல்லுங்க ப்ரோ என்கிட்ட 13 என்னடா வேணும் ஏமாடி என்னடா பண்ணேன் பைத்தியங்களா அப்பவே ரெயின்போ கலர்ல தான் ஆக வச்சு காட்டுனேன் ஆமாம் அது ஒரு கிளிச்சுங்க அதை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை பார்ப்போம் இப்போ நான் வந்து என்னோட ஒயிட் கலர் சூட் ஆகிக்கிறேன் ஓ ஒயிட் கலர் டீ பனானா டீ இவங்க தான் பைத்தியக்கார மாதிரி பேசுவாங்க இப்போ இங்கே இருக்கா வீட் கலர் அப்படியே வச்சுட்டு எப்படி கலர் கலராக இருக்காங்க ரொம்ப செம்மையா என்ன இது டீ நல்ல கலராக ஏதாவது தாங்களே ஏன்னா கருப்பாக தெரியுங்க ஓ இதனாலயா எப்படி ஐயோ ஒரு ப்ரோ திரும்பி நீங்கள் ஆனால் வாய்ப்பு ஐயோ பார்த்துருவோம் நாங்கள் ஆஹா வேறு வழியில் ஆனால் இது சில நேரம் தான் ஒர்க் ஆகுது அப்டேட்டில் அடிக்கடி இது கிளிச்சை தூக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டேன் அதெல்லாம் இல்லைடா அப்டேட்டில் தூக்கிட்டாங்கன்னு நினச்சி சொன்னேன்டா இதை எப்பயும் அடிக்கடி இது டேய் யாரா நான் போயிட்டு வரேன் இப்போ பாருங்கங்க என்னதுண்ணா என்ன சொல்கிறது ஐயோ நான் போயிட்டு வர மாதிரி பண்ணேன் இது ஒர்க் ஆகாது சில நேரம் அதனால் திரும்பி ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் ஆகும் நம்ம கலர்ஃபுல்லான சூட்டு ஐயோ தெரியாமல் இது வச்சுட்டேனே சரி விடுங்க விடுங்க ஏங்க இப்படி ரொம்ப தவறாக நினைக்கிறீங்க நம்ம ஒரு ஸ்பின் பண்ண போகிறோங்க 7500 ஒரு ஸ்பின் பண்ணி ஒரு சூட் வாங்க போகிறோம் ஒரு கவசம் ஒரு கவசத்தை கூடு டேய் யாரா நீ வீவர்ஸுக்கு காமிக்கிறேன்டா கார்பன் கிடச்சிருக்கு நேவி நேவி கிடச்சிருச்சுங்க நேவி ப்ளூவாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் நேவி வந்து நேவி ப்ளூவாக இருக்கும் இன்னும் சொல்லுவாங்கம்மா இந்த காசில் இவங்க வேறு ரெயின்போவாக இருக்கேனே ஐயோ கேட்டால் நினச்சிக்க போவீங்க ஓகே எதுவும் நினைக்காது இந்த மாதிரி ரெயின்போ ஷூட் ஆகிக்கலாம் ஆனால் மாற்றணும் ஆனால் இது ஒன்று இருக்குது இது டிஃபால்ட் என்னதுடா இது நீங்கள் வச்சுருக்கீங்களா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது கன்ஃபார்ம் எடுக்காம ஓகே இல்லை என்கிட்ட காசு டேய் ஏன்டா இப்படி பண்ணீங்க திரும்பி இதை நீங்கள் எதாவது இது ஒன்று தான் வீக்னஸ் நீங்கள் என்ன பண்ணணும் ஆனால் 7500 ப்ரோ விடுங்க கைஸ் கலரான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போவோம் கலராக போட்டிங்கன்னு நீங்கள் எதுவும் நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எதுவும் நினைக்காதீங்க இல்லைங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு போல் கண்ணு கலர் நீங்களே மாற்றிக்கலாம் இருங்க இதுக்கு ஒரு வழி இருக்குது என்னதுடா எங்கங்க
க்ரீன் கலரில் போய் ப்ரோ எனக்கு எப்போ கட்சி நியான் இருக்குல்ல மஞ்சள் கலர் ஐயோ ஒன்று எல்லாமே எப்படி தானா இப்போ பாருங்க இப்போ இப்படி கலர் நின்றுச்சா கண்ணு கலர் மாறுமா ப்ரைமரி கலர் இப்போ நின்றுச்சா இதாங்க டிஃபால்ட் சூட் கலர் வச்சுருப்பேன் கலர் ப்ரோ இப்படி பண்ணா கூட வந்து இப்படி பண்ணா கூட அடிச்சுக்கலாம் பாரு ப்ரோ ஆனால் என்ன கலர் கலராக நியான் ப்ரோ இந்த மாதிரி கூட அடிச்சுக்கலாம் எப்படி அது எப்போயே தெரியும் ஓகே இப்போ நம்ம வந்து ப்ரைமரி கலர் செகண்டரி கலர் நியான் வந்து எப்பயும் ப்ளூ தான் இல்லை ஒயிட் இருக்கான் ரெட் கலர் பண்ணி வச்சுக்கலாமா சரி சரி வேணாம் மஞ்சள் கலர் மஞ்சள் நல்லா இல்லை எப்பயும் நம்ம ப்ளூவே வச்சுப்போம் ஓகே செகண்ட் ஆனால் மாற்றினா வராது அதனால செகண்ட் இப்படி வச்சுட்டு எப்படி போல நம்ம ஜாலியாக நடந்து போகலாம் இது என்ன கலர் கண்ணு கலர் காண்டியா இருக்கு ஓகே இப்போ சரியாச்சுங்க எப்படி நார்மல் சூட்டு இப்போ நீங்கள் இங்கேருந்து போவோம் இப்போ இனிமேல் தெரியுதா எப்படி சரி பண்ணலான்னு நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க நான் எங்கே போகணும் சரி அடுத்து நம்ம எல்லாம் செட்டிங்ஸையும் மாற்றலாம் அவங்களுக்கு ப்ளே பண்ணது இந்த கேம் கொஞ்சம் சாண்ட் பாக்ஸ்னால் என்னது ரொம்ப ஒரு மாதிரி நிறைய பட்டன் நிறைய கஸ்டமைஸ் ரொம்ப நிறையா பட்டன்ஸ்லாம் இருக்கிறது தான் சாண்ட் பாக்ஸ் கேம்னு சொல்லுவாங்க நிறையா கேம் சாண்ட் பாக்ஸ் மைண்ட் கிராஃப்டே ஒரு சாண்ட் பாக்ஸ் கேம் தான் இதில் நிறையா பட்டன்லாம் இருக்கும் இது ஷூட்ஸ் டெய்லிஸ்னு மேலே இருக்குது இது வந்து நம்மளுக்கு டெய்லி டாஸ்க் இது எபிலிட்டி இது மாற்றிக்கலாம் எபிலிட்டி இங்கே இருக்கா இது காசுலாம் வேணாம்ப்பா இங்கே இருக்கு பாருங்கள் 5000 ரூபாய்க்கு ஒரு இது வாங்கிக்கலாம் வாங்கி எக்யூப் பண்ணிக்கலாம் மொத்தம் 3 இதையும் செகண்டாக ஃப்ளேம் த்ரோவர் ரெண்டுத்தையும் வாங்கினுங்க ரொம்ப சீப்பு என்னடா இதுடா பண்ணு கலர் மாட்டிட்டேன் எப்படா பார்த்துட்டாங்க என்னை பார்த்துட்டான் இது 7500 சரி ஏதோ ஒன்று இங்கே 7500 உருட்டு சரி இங்கே பாருங்க 7500 வாங்க இது ரெண்டுத்தையும் வாங்கிடுங்க ஏன்னா சூப்பர் இது 2 ஃப்ளேம் இது கூட விடுங்க லேசர் பீம் கூட இந்த ஃப்ளேம் தவிர செம்ம சூப்பர் இது நீங்கள் ஏர்லி கேமில் செம்ம ஈஸியாக இருக்கும் காசுலாம் சேர்க்கறதுக்கு அடுத்து எபிலிட்டிஸ் கற்று சூட்ஸு அது ஒன்றும் இல்லை அது சூட்டுனா இதை கொடுத்து போட்டிங்கன்னா சூட் எல்லா சூட்டையும் காமிக்கும் ஷாப்பு இது இல்லை எல்லாம் ரோபக்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இது ரீகலர் இது உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவ்வளோதாங்க ஸ்பின்னர் வந்து இது என்னென்னா இது காசு கொடுத்து கலர் சூட் ஏன் இந்த சூட் எப்படா வாங்கினேன் ஏன் இந்த எனக்கு பிடிச்ச சூட் கெக்கோ சூட்டா அப்புறம் அப்படியே ஆச்சு சரி ஓகேங்க நான் அடுத்த வெப்பனையும் வேணாம் இப்போ நான் அடுத்த வெப்பனையும் வாங்கணுங்க அதுக்கு காசு வேணும் யோ எதுவும் வேணாயா இந்த 13 இருக்குல்ல அதில் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருப்பாங்க எங்களோட ஜாலியாக இருக்கலாம் கேர்ள்ஸ் ஒரு ஹெலிகாப்டர் கேர்ள்ஸ் லேசர் பீம் எடுத்து சாவுடா லேசர் வரும் இந்த ஹெலிகாப்டர் ஆனால் அசால்ட் தம்பி எப்படின்னு இருக்குது ரொம்ப அசால்ட்டா ஐயோ இது என்ன அடிக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது சும்மா சொல்ல இது நிறைய தடவை அட்டாக் பண்ணிருக்கேன் ஆனால் என்னன்னு தெரியல ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது டேய் அடடா சவு அடிடா அதுக்குள்ளே பாதி இதுக்கிட்டே குறைச்சிட்டேன் ஆனால் என்னோடய ஃப்ளைட்டிங் இதுதான் கம்மியாக இருக்குது இப்போ நான் டொமேனு கீழே வருவேன் எங்கடா போச்சு யோ ப்ரோ எங்கே ப்ரோ போச்சு ஹெலிகாப்டர் எந்த காணாம போச்சு சரி இருந்தாலும் அவ்வளோதான் இதுக்கு இது புரிஞ்சிச்சு அதுக்கிட்டே இன்னொன்று இருக்குது ப்ரோ இன்னும் மாதிரி ப்ரோ கேக்கா சூட் இருக்கும்
அது ஐ கிராஃபிக்ஸ் வச்சிருக்கா ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இங்க பாரு. ஏன்னா என்னங்க காக்காளிக்கு வந்த மாதிரி அப்படியே உட்காந்து ஐயோ என்ன அது என்ன வெளியே தள்ளி விட்டுச்சு. ஒரு காரணம் என்ன காரணம்னா இந்த மாதிரி தான் ரொம்ப கிளிச்சா இப்படி ஆயிடுச்சு, அதுவாகவே தள்ளி விட்டுச்சு. இது இல்லைங்க டிஸ்கனெக்ட் இல்லை, அது ஒரு மாதிரி தான் அப்படி அடிக்கடி திடீர்னு பாஸ் ஆகிடும் கேமு, எவனும் நகரவும் மாட்டான். திடீர்னு அதுவாக தள்ளி விட்டுச்சு. நான் அதை இது பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல விடுங்க. இப்போ நம்ம வாங்க யோ டே இப்போ நம்ம வந்து அடுத்து அந்த என்னடா 4 செகண்டில் தூள் ஆகிட்டே. ஐயோ வீடியோ 2 நேரம் ஆகிடுது. இப்போ பாருங்க. இப்போ ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு காசு கலெக்ட் பண்ணுறது அப்படியே காமிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே காமிக்கலன்னா நீங்கள் என்ன கடுப்பாக்க மாட்டீங்க. காசு எடுத்து இது வாங்கணும். வாங்க கைஸ். ஐயோ என்னோட துபாய் நான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். நான் நடக்கும் போது பச்சை கலர்ல ஆஹா ரொம்ப கிளிச் ஆகுது. அவ்வளோதான். தூக்கி சுடும் போதே தெரியுது. ஒரு மோண்டாஜ் போட போகிறோம். ஐயோ இவன் யாரா? காப்பிரைட் தராம தான் சரிதான். பாவி அம்மா கைஸ் அவ்வளோதாங்க.
கைஸ் நான் காசு ஏற்றுட்டேன். இப்போ நான் வாங்க போகிறேன். எங்கடா எபிலிட்டி இங்கே இருக்கு பாருங்க, ஃப்ளேம் த்ரோவர். இதை வச்சு ஒரு 4 பேருக்கு நறுக்குன்னு ஷாட்டை போட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை காமிப்போம். இருங்க, ஐயோ மோண்டாஜ் முடிஞ்சிச்சு கைஸ். இனிமேல் அந்த சாங்லாம் கிடையாது. இப்போ ஃப்ளேம் த்ரோவர் வச்சு 4 பேருக்கு நறுக்கு சாட்டு போட சொல்லல. இப்போ பாருங்க, எரிடா எரிடா நீரும் எரிடா. ஐயோ சரி 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 சார், நீங்கள் போங்க சார். இங்கே பாரு பணக்காரன் தெரியும். யாருதுன்னா பச்சை கலரில் ஐயோ சாவடிக்கிறீங்க. ப்ரோ 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 என்ன பச்சை கலர் டேய் தெரியும் என்ன பாரு ப்ரோ தெரியும். வருமதில்லை அவ்வளோதான் கைஸ், நம்மளை சாவடிச்சிட்டீங்க போதே. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு செட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தனால அப்படியே ஒரு மாதிரி நான் என்ன அடிக்கிறதே பார்க்கல. அதான் உங்களுக்கு திரும்பி போய் காமிக்கிறேன். கைஸ் வந்தாச்சான், வந்துட்டோம் ப்ரோ. இப்போ வாங்க இந்த ஃப்ளேம் த்ரோவர் எங்கடா? டேய் எங்கடா எவனையும் காணோம். எவ்வளோதாடா எல்லாத்தையும் சாப்பிடுச்சிட்டிங்களா? டே எவனா ஒரு ஆளாவது இருப்பீங்களேடா. 4 பேர் இருக்க மாட்டீங்களாடா? ஆஹா எவனாவன் எவனுமே இல்லையாடா. மேலேருந்து பார்க்கும்போது ஒரு 7 பேரோ 8 பேரோ ஒரு கைன்னு சொன்னீங்களேடா. சரி மேலே போய் பார்ப்போம். ஐயோ என்ன யாரையும் காணும். சரி விடுங்க, அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே காமிக்க முடியல நான். சரி காது வலிக்குங்க, சாரி ஃபார் காது வலி. இப்போ ஃப்ளேம் த்ரோவர் எடுத்து எரிடா சாப்பிடா சாப்பிடா. இப்போ ஒரு ஆளாக 27 பேரை சாவடிக்க போகிறேன். இப்போ பக்கத்தில் இருந்த பைத்தியக்காரங்களும் வருவாங்க. இங்கே சாப்பிட சாப்பிடா சாப்பிட எல்லாம் சாப்பிடுங்கடா. யாருமே உயிரோடு இருக்காதீங்களா. தீவிரவாதிங்க இவங்களை நீ தவறாக நினச்சிக்காதீங்க. டே யாரா நீ எல்லாரையும் சாப்பிடுக்கிறீங்கன்னா சூப்பர் ஹீரோவாடு. தீவிரவாதிங்க டேங்கர் வச்சுட்டுலாம் அப்படி எதுக்கு இருக்காங்க. அயன்மேன் 1 பேஸ் பண்ணி பண்ண கேம் தான். ஆனால் வார் மிஷினுங்க பேர் வச்ச காரணம் இது தலையே வார் மிஷின் தான். ஏன்னா வார் மிஷினோட சூட் இருக்கும் இதில் ஒரு இது. அதுதான் எனக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் வார் மிஷின் வச்சாங்கன்னா எனக்கு தெரியாது. வார் மிஷின் வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது. வேணா நான் போகிறேன். ஐயோ யோ 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 என்னையா நீங்கள் எல்லாம் சுற்றி அடிக்கிறீங்களா? ஐயோ இவன் பின்னாடி இருந்து இவன் தாங்க பேண்டேஜ் பையன்டா. சாப்பிடா பேண்டேஜ். ஐயோ நான் வேறு எங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு அடிக்கிற பீச்சு. டே சுடுறா ஒரு ஆள் தானேடா. இப்படி இது ரிப்பல்ஸ் வேறு அடிக்கடி இப்படி பிடிங்கிடுவான் பவர்ஸ்லாம். இது ஹெல்ப் பண்ண வந்துட்டீங்களாடா? எல்லாம் ஹெல்ப் பண்ண வரலங்க, இங்கே காசை கொடுக்க வந்திருக்காங்க. அவ்வளோதான். இங்கே ஏதாவது ஒரு மலையில் போய் நின்றுக்கிறேன் நான். ஆண்ட்டுக்குள்ளே அடுத்த வீடியோவில் பார்த்துப்போம் ப்ரோ. இதுவே போதும் ப்ரோ. இங்கே வா ப்ரோ, நான் உன்னை சாவடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு லைஃப் இல்லை, என்னோட சூட்டு வேறு காண்டியாக உடஞ்சிருக்கு. ஓகே ஒரு தம்ப்நெயில் எடுக்கணும். ஐயோ என்ன தெரியுமா போட்டோ எடுத்துட்டீங்க கைஸ். கடைசியாக இது மட்டும் பண்ணிக்கலாம். என்னன்னு தானே கேட்குறீங்க? இப்போ தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னே. சாரிங்க எனக்கு பாட தெரியாது.
அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டேய் நானே வானத்தில் இந்த இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் அடித்து ஆளில் போட்டுருங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். பாய் 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 ஐயோ பிடிக்கிட்டு போய் சாட்டி என்னடா ஒன்றுமே ஆகலை. அவ்வளோதாங்க பாய்.